அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நீட் 2024க்கான 100 எம்சிக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அந்த கிளாஸஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை அதர் கிளாஸஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதில் போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஈச் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீக்லி டெஸ்ட்டு பேட்ச் இதெல்லாமே நடத்துகிறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான சிலபஸ் ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே நீட் பயாலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் விச் ஸ்டேஜஸ் ஆஃப் மாசஸ் பிஎஸ் செக்ஸ் ஆர்கன், சரிங்களா, பிரேஃபைட்டில் வரக்கூடியது மாஸ்களின் எந்த நிலையில் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து உருவாகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி ஸ்டேஜ் ஆஃப் கேமிட்டோஃபைட், சரிங்களா, அதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதாவது கேமிட்டாக தாவர சந்ததி இலை நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் அதுக்கான ஆன்சர்ஸ். அதுக்கடுத்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதுல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டீல் கான்ஸ்டியூட் எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித் அண்ட் வாஸ்குலர் பண்டில், சரிங்களா. ஸ்டீல் அப்படிங்கிறது எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித்து, வாஸ்குலர் பண்டில் இது எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள், பித்து, வாஸ்குலர் பண்டில் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புல்லிஃபார்ம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ், சரிங்களா. புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் புல்லிஃபார்ம் செல்ஸ் இன் அபாக்சியல் சைட் ஆஃப் மோனோகாட் லீஃப், சரிங்களா. மோனோகாட் லீஃபில் புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோயம் பேரங்கைமா ஆப்சன்ட் இன் மோனோகாட் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஃப்ளோயம் பேரங்கைமா ஆப்சன்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். ஃப்ளோயம் பேரங்கைமா அப்படிங்கிறது மோனோகாட் ஸ்டெம்ல ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், சரிங்களா. ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் இது மட்டும்தான் சரி, சரிங்களா. ஏன் அப்படின்னா ஸ்டீல் கான்ஸ்டியூட் பெரிசைக்கிள், பித்து, வாஸ்குலர் பண்டில் இங்கே எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எண்டோடெர்மிஸ் வந்து அந்த கார்டெக்ஸ் ரீஜியனோட ஜாயின் வரும், சரிங்களா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது சரி. அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, புல்லிஃபார்ம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். ஏன்னா புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படிங்கிறது அந்த இலை வந்து சுருண்டு இதுக்கு எல்லாமே, சரிங்களா. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா சுருண்டுக்கும் பார்த்தீங்களா, இலை புல்லோட இலைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அதனால மூணாவது பாயிண்ட் வந்து என்னது சரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது பாயிண்ட் ஃப்ளோயம் பேரங்கைமா ஆப்சன்ட் இன் மோனோகாட் செல், சரிங்களா. ஃப்ளோயம் பேரங்கைமாங்கிறது ஆப்சண்டாக இருக்கும், சரிங்களா. அது வந்து பார்த்துங்க, இதுதான் அது. அதுக்கடுத்து கொஸ்டின் 53வது கொஸ்டின், காமன் ஆக்சிஸ் விச் லீஃப்லெட் ஆர் பிரசன்ட், கூட்டிலைகளை கொண்ட பொதுவான அச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக்கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கூட்டிலை அச்சு அதுலேருந்து வரக்கூடியதான் சின்ன சின்ன இலைகள் எல்லாமே, சரிங்களா. ராக்கிஸ் அப்படிங்கிறது அந்த மெயின் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேருந்து பிளைவுட்ரு போகிறது தான் என்னன்னா அந்த கூட்டிலை அச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. அதுக்கடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. குளோரோஃபைசியே, ரோடோஃபைசியே, ஃபேயோபைசியே, பிரான்ச்சடு ஸ்டெம், அன்பிரான்ச்சடு ஸ்டெம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குளோரோஃபைசி, இது ரோடோஃபைசி, ஃபேயோபைசி இது எல்லாமே ஆல்கால வரக்கூடியது. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சாரி டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசி அப்படிங்கிறது 2 to 8 ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட், சரிங்களா. இதில் வந்து அந்த கசிழைகள் இருக்கும் மூவ் பண்ணி போகிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் ரோடோஃபைசியை கொடுத்துருக்காங்க. ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது வந்து என்னது ஆப்சண்ட். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அட்வான்ஸாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளஜெல்லா ஆப்சண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேயோபைசியே, பழுப்பு ஆல்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃப்ளஜெல்லா ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சடு ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செட்ரஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது. அன்பிரான்ச்சடு ஸ்டெம் அப்படின்னா சைக்கஸ், சரிங்களா. சைக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ச்சராக இருக்காது, ஒன்லி ஸ்ட்ரைட்டாக நம்ம பனைமரம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே வந்து செட்ரஸ் இதெல்லாமே வந்து கிளைத்து காணப்படும், அதான் அதுக்கான ஆன்சர்ஸ் டி ஆப்ஷன், சரிங்களா. அதுக்கடுத்து 55 ஐடென்டிஃபை த
நம்பர் ஆஃப் கரெக்ட் அபவுட் ட்ரைகோன்ஸ். சரிங்களா, ட்ரைகோனை பற்றி கரெக்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பின்வரும் ட்ரைகோம்களின் அடிப்படையில் சரியான கூற்றுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3. இவை ஒரு செல் அல்லது பலி செல்லலானது. இவை பெரிசைக்கிளிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவை நீராவி போக்கினால் ஏற்படும் நீர் ஈர்ப்பை தடுக்கிறது. இவை கிளைத்த அல்லது கிளைக்காமலும் வந்து என்ன பண்ணும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. 3 ஆப்ஷன் தான் இதில் வந்து என்னது ரைட்டு. சரிங்களா, அதில் வந்து தவறானது எது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அது வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதுக்கடுத்து 56. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மியாசிஸ் செல் டிவிஷன் டேக் பிளேஸ். மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து எந்த நிலையில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 1/3 and 5 ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் சைகோட் இன் பிரியோஃபைட். சரிங்களா, அங்கே வந்து என்ன பண்ணும் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் மைக்ரோஸ்போர் மதர் செல் இன் டெடோஃபைட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் ஆஞ்சியோஸ்பம். சரிங்களா, இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மியாசிஸ் டெல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்னது பிரேஃபைட்டுகளில் ஸ்போர் உண்டாகிறப்ப இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அதுக்கடுத்து டெடோஃபைட்டுகளில் நுண்வித்து தாய் செல்லேருந்து நுண்வித்துகள் உருவாகிறப்ப நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம்களில் பெருவித்து தாய் செல்லேருந்து உருவாகிறப்ப தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற 2 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஒற்றை மைய கேமெட்டோஃபைட்ஸ் தாலஸ்லேருந்து கேமெட் உருவாகிறது. சரிங்களா, மோஸ்ட்லி ஹாப்ளாய்டில் இன்னொரு ஹாப்ளாய்ட் செல்ஸ் உருவாச்சுன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து என்ன இருக்குன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அதே மாதிரி பிரேஃபைட்டுகளில் துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் நடக்கிறப்ப அங்கேயும் வந்து என்ன தான் நடக்கும் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் தான். சரிங்களா, எங்கெல்லாம் வந்து டிப்ளாய்டாக இருந்து ஹாப்ளாய்டாக உருவாதோ அங்கெல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரிங்களா, அதனால இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5 மட்டும் சி ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 57 ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிம்ப்ரியே இஸ் ஏ பாக்டீரியல் செல் பிளே ஏ வைட்டல் ரோல் இன் லோகோமோஷன். சரிங்களா, பாக்டீரியா செல்களில் இடம்பெறுவதற்கு ஃபிம்ப்ரியே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட்டு. சரிங்களா, இங்கே என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தான் அது எல்லாமே என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணும். லோகோமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃப்ளஜெல்லா. சரிங்களா, இதில் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் பார்க்குறப்ப தெரியும் ஃபிம்ப்ரியாவும் மார்க் பண்ணியிருப்போம், ஃப்ளஜெல்லாவும் மார்க் பண்ணியிருப்போம். எதில் பாக்டீரியாவில் கொஞ்சம் நீளமாக போகிறது வந்து என்னது ஃப்ளஜெல்லா, சிம்பிளாக சின்னதாக இருக்கிறது வந்து என்ன பண்ணுவோம் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் செக்ஸ் பைலி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ரெண்டுமே அட்டாச் ஆகிறதுக்கு ஏ-பி பாக்டீரியா 2 பாக்டீரியாவும் அட்டாச் ஆகி ரீப்ரொடக்ஷன் இதெல்லாமே நடக்கிறதுக்கு அந்த ஃபிம்ப்ரியை வந்து என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க லோகோமோஷன் கொடுக்குறாங்க. லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃப்ளஜெல்லா. சரிங்களா, அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் வந்து ரைட்டு. கான்ட்ராக்டைல் வாக்யூல் அமீபியா ப்ரெசன்ட்டு ஃபார் எக்ஸ்கிரீஷனு, நியூக்ளியஸ் ஆப்சன்ட் இன் மெச்சூர் சீவ் டிப் ஆஃப் ஆஸ்குலார் பிளான்ட்டு, அதுக்கடுத்து சப்யூனிட் ஆஃப் 70 ரைபோசோம்ஸ் ஆர் 50 and 3rd. சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னது ரைட்டான ஆப்ஷன்ஸ். அதுக்கடுத்து 58 பாருங்கள், ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோசஸ் அண்ட் லைக்கன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் குளோனிங் காலனிஸ் ஆஃப் பேர் ராக். சரிங்களா, அதுக்கடுத்து செலாஜினல்லா இஸ் ஏ ஹோமோஸ்போரஸ் ஸ்டேடோஃபைட்டு, கொரலாய்டு ரூட்ஸ் இன் சைக்கஸ் ஹேவ் விஏஎம், மெயின் பிளான்ட் பாடி பிரியோஃபைட் இஸ் கேம்டோஃபைட்டிக் வேரஸ் ஸ்டேடோஃபைட் இஸ் ஸ்போரோஃபைட்டிக். சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாஸ்கள் மற்றும் லைக்கன்கள் பாறைகள் குடியேறிய முதல் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலாஜினல்லா ஒரு ஹோமோஸ்போரஸ் ஸ்டேடோஃபைட் அப்படின்றாங்க. அதே சைக்கஸோட பழைய வேர்களில் வேம் ஃபங்கை இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பிரேயோஃபைட்டுகளின் முதன்மை உடலம் கேமெட்டோஃபைட், ஆனால் டெடோஃபைட்டுகளில் ஸ்போரோஃபைட் அப்படின்றாங்க. ஜிம்னோஸ்பம்களில் ஆண் மற்றும் பெண் கேமெட்டோஃபைட்டுகள் ஸ்போரோஃபைட்டில் உள்ள ஸ்பொராஞ்சியத்திற்குள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 1, 4 மற்றும் 5 இது மட்டும் சரி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா மாஸ்கள் மற்றும் லைக்கன்கள் பாறையில் வந்து என்னது
குடியேறக்கூடியது. இது வந்து கரெக்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரயோஃபைட்டுகளில் முதன்மை உடலம் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் ஸ்போரோஃபைட் வந்து அது சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து கேமெட்டோஃபைட்டிக் பிளான் பாடி, டெர்டோஃபைட்டில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பாடி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பம்களில் ஆண் மற்றும் பெண் கேமெட்டோஃபைட்டுகள் ஸ்போரோஃபைட்டில் உள்ளன, ஸ்பொராஞ்சியத்திற்குள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து அது கரெக்ட். சரிங்களா? இந்த 5வது பாயிண்ட்டும் கரெக்ட். இந்த 2 பாயிண்ட் ஏன் தப்பு அப்படின்னா செலாஜினெல்லா அப்படிங்கிறது ஹெட்ரோஸ்போரஸில் வரும், சைக்கஸில் அந்த பவழகர்கள் வந்து என்னது மேம்ஃபங்கையில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து என்னது தவறு. சரிங்களா? இங்கே சைக்கஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்டீரியா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே ஃபங்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து என்னது தவறு. இது ரெண்டும் அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 59 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். ஃபில்லோக்ளைட் இஸ் a xerophytic adaptation of plant that leaves fall off yearly to reduce transpiration. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 ஃபில்லோக்ளைட் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ராக்கிஸ் டு பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள். இலைத்தொழில் தண்டு வறண்ட நிலத்தாவரின் தவப்பினை பெற்ற தாவரமாகும். இவை நீராவி போக்கை கட்டுப்படுத்த விரைந்து இலைகளை உதிர்ந்து விடுகின்றன. இலைத்தொழில் தண்டு ஒளிச்சேர்க்கை மேற்கொள்ள உருமாற்றம் அடைந்த கூட்டிலை காம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 2வது பாயிண்ட்டை படித்தாலே தெரியும். இலைத்தொழில் தண்டு, சரிங்களா, ஒளிச்சேர்க்கை மேற்கொள்ள உருமாற்றம் அடைந்த கூட்டிலை காம்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டெர்மை பாருங்கள், இலைத்தொழில் தண்டு. அதுக்கு பேர் ஏன் இலைத்தொழில் தண்டு அப்படின்னா அந்த இலையோட வேலையை வந்து என்ன பண்ணும், அந்த தண்டு வந்து என்ன பண்ணும் செய்யும். அதனால தான் அதுக்கு பேர் இலைத்தொழில் தண்டு. தண்டு தான் அங்கே என்னவோ மாறி இருக்குன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டிலை காம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால கூற்று சரி மற்றும் கூற்று 2 வந்தனது தவறு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்தனது ரைட்டு, 2வது இது வந்தனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் கேரக்டர் ஃபைண்ட் அவுட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைகோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பின்வரும் பண்புகளின் அடிப்படையில் வகுப்பினை கண்டறிய. நீங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாமே படித்தா தான் தெரியும். ஆல்கையில் ஜைகோஸ்போர் 2 கேமெட்டுகளை இணைவதால் உருவாகிறது. பாலின பெருக்கம் ஐசோகமி அனிசோகமி ஊகமி முறையில் நடைபெறுகிறது. மைசிலியம் குறுக்குச்சுவர் மற்றும் பல உட்கரு நிலையம் கொண்டது. ஹைபாக்கல் செல்சுவர் செல்லுலோசால் ஆனது. இது எல்லாமே கேரக்டர் பார்த்தீங்கன்னா பைகோமைசிட்ஸ். அதுக்கு வந்து என்னது ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதனால் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 61க்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கிங்டம் புரோட்டிஸ்டா கேரக்டர் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? கீழே ஒரு 4 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது எது அப்படின்னா 1, 3, 4. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் அதுக்கான கேரக்டரில் வரும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் சம் ஆர்கானிசம் மே பொசஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் தட் ரிசம்பிள் ஹையர் பிளான்ஸ். அது ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆர்கானிசம் ஆர் சாப்ரோஃபைட்டிக் இன் நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட் ரீப்ரொடியூஸ் செக்சுவலி அண்ட் ஏசெக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புரோட்டிஸ்டுக்கான கேரக்டர். இட் இஸ் சிங்கிள் செல்லுடு ப்ரோ கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது தப்பு. சரிங்களா? புரோட்டிஸ்டாவில் வராது, மொனீராவில் வரும். சரிங்களா? ப்ரோ கேரக்டிக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொனீரா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் அது வந்து வராது. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 62 a type of phyllotex ஆல்ஸ்டோனியா. ஆல்ஸ்டோனியாங்கிறதுல என்ன வகையான இலை அடுக்கமைன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட இலை அடுக்கமை, ஹோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 63 a major anatomical character features of monocot stem. ஒரு விதிலையை தண்டின் மிக முக்கியமான உள்ளமைப்பு பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புளோரின் பேரங்கேமா இஸ் ஆப்சண்ட். சரிங்களா? மற்ற எல்லாமே இருக்கும். ஒரு விதிலையோட தண்டோட முக்கியமான உள்ளமைப்பு பண்புல புளோரின் பேரங்கேமா அதில் என்ன இருக்காது, ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 64 ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். சரிங்களா? கரெக்டாக மேட்சாக இருக்கக்கூடிய பேர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நியூரோஸ்போரோவா, ஆல்டர்னேரியாவா, பக்சினியாவா, அதுக்கடுத்து அல்புகோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேரியா, ஃபைகோமைசிட்ஸில் வரக்கூடியது. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஆல்டர்னேரியா, ஃபைகோமைசிட்ஸ் நம்ம இந்த ஃபங்கியோட கிளாஸஸில் வந்து வரும். அதுக்கடுத்து அசர்ஷன் ரீசன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், ஏ அண்ட் ஆர் கரெக்டு, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா?
ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னு பார்ப்போம். கோனிஃபர்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு எக்ஸ்ட்ரீம் என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஆர் பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் தீக் கியூட்டிகள் சங்கன் ஸ்டொமேட்டா. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோனிஃபர்கள் அப்படிங்கிறது கடுமையான சூழ்நிலையில் வாழ்வதற்கு ஏற்றவாறு தகவமைப்பு இருக்கும். அது காரணம் என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா கியூட்டிகள் அப்படிங்கிறது நீராவி வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் வந்து குமிழ்ந்த ஸ்டொமேட்டா, இது எல்லாமே ஜீரோபைட்டிக் கண்டிஷன் பிளான்ஸோட ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்னே சொல்லலாம் சரிங்களா. சங்கன் ஸ்டொமேட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நீராவி போக்கு வந்து என்ன பண்ணும், தடுக்கும் சரிங்களா. ஸ்கோட்டோ ஆக்டிவ் ஸ்டொமேட்டோலாம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 66 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி. ஆர்ஜின் ஆஃப் சீட் ஹேபிட் கேன் பி ட்ரேஸ்டு டெடோஃபைட் இன் டெடோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. விதியோட பண்பு உருவாதல் எப்போ கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா டெர்டோஃபைட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அங்கே தான் ஹெட்ரோஸ்போரஸ் இது எல்லாமே என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். விதியோட பண்புகள் அங்கே தான் உருவாச்சு. ஏன்னா நம்ம வந்து பிரேஃபைட்லாம் அது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபைண்ட் அவுட் த ஏபிசி. இங்கே ஏபிசி கொடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும் சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க, டி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஸ்டைப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறது பீட்டியோட் சரிங்களா, இந்த இலை காம்பு அப்படின்னு சொல்லி சொல்றது. மூணாவது பார்த்தீங்கன்னா லேமினானா இந்த இலைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆக்சிலரி பட்டு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சிலரி பட்டு மொட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இலை அடிச்சதுல இலை காம்பு, இலைத்தாள், கக்க மொட்டு, பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது. டி ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 68 மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீனாப்சிடா, லைகாப்சிடா, சைலாப்சிடா, டீராப்சிடா. இது எல்லாமே எக்ஸாம்பிள் நம்ம வந்து படித்து இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் கட்டாயமாக இது வந்து படிச்சு தான் ஆகணும். இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீனாப்சிடா அப்படிங்கிறது ஈக்குசிட்டம், லைகாப்சிடா அப்படிங்கிறது செலாஜினெல்லா, சைலாப்சிடா அப்படிங்கிறது சைலோட்டம், டீராப்சிடா அப்படிங்கிறது அடியாண்டம் சரிங்களா. அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 68க்கு ஏ ஆப்ஷன் மேட்ச் த ஃபாலோயிங் சரிங்களா. அதுக்கடுத்து 69 கேராஜினன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சரிங்க. கேராஜினன் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ரோடோஃபைசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரோடோஃபைசினா ரெட் ஆல்கே, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. நம்ம ஸ்டேட் போர்டு புக்லேயே கூட கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஆல்கேயோட பயன்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 70வது கொஸ்டின் பாருங்கள். A few microorganisms grow in the gut of cows and buffaloes. They are responsible for production of biogas from the dung of these animals. Find out the microorganism. சரிங்களா, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் அந்த எருமையோட ப்ளஸ் பசுவோட வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட கழிவுகள்லேருந்து பெறப்படும் எரிவாயு உற்பத்திற்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அந்த நுண்ணுயிரி என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனோமனிக் ஆர்கிபாக்டீரியா சரியா, மெத்தனோஜீனிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெத்தனோஜீனிக் ஆர்கிபாக்டீரியா மெத்தனோஜெனிக் ஆர்கிபாக்டீரியா அதான் இருக்கான ஆன்சர்ஸ். அதுக்கடுத்து 71 பார்த்தீங்கன்னா டைகேரியோஃபேஸ் ஆஃப் ஃபங்கைசீன். இரட்டை உட்கரு நிலை எதில் வந்து காணப்படுகிறது. ஆஸ்கோவா, பைகோவா, ஆஸ்கோ அண்ட் டியூட்ரோவா, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஆக்சோமைசிஸ் அண்ட் வந்து என்னது பெசிடியோமைசிஸ். இரட்டை கட்டு ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லும். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கம்பேர்டு டு டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் ஹேஸ் இருவிதிலை வேருடன் ஒப்பிடும்போது ஒருவிதிலை வேறு பெற்று இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோர் அபண்டன்ட் செகண்டரி சைலம், மெனி சைலம் பண்டில்ஸு, இன்கான்பியஸ் ஆனுவல் ரிங்கு, ரிலேட்டிவ் திக்கர் தென் பெரிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெனி சைலம் பண்டில் சரிங்களா. இருவிதிலை வேருடன் ஒப்பிடும்போது ஒருவிதிலை வேர் பெற்றிருப்பது பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான சைலம் கற்றைகள் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 73 ஃபைண்ட் அவுட் த மிஸ்மேட்ச்டு பேர், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ கிளைம்பஸ் டயாஸ்கோரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இதில் வந்து தவறானது. மற்ற எல்லாமே ரைட்டு சரிங்களா. வேறு ஏறுகொடி, தண்டு பற்று கம்பி, தண்டு ஏறுகொடி சரிங்களா. வைட்டிஸ்னால் நம்ம திராட்சையில் வரும், பெப்பரில் பைப்பர் நாய்க்கிரம் இது சொல்கிறது. அதுக்கடுத்து கிளைட்டோரியா டெனேஷியா சங்குப்பூ, தண்டு ஏறுகொடி சரிங்களா. கொக்கி ஏறுகொடி டயாஸ்கோரியா கொடுத்துருக்காங்க, அது வந்து கிடையாது. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் பிரையாப்சிடா. பிரியாப்சிடாவிற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிக்ஸியாவா, டென்ட்ரோஸா, ஸ்பேக்னமா, அதுக்கடுத்து மர்கான்ஷியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேக்னம், அந்த மாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த இது எல்லாமே.
அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 75 the species considers process of evolution. சரிங்களா, அதாவது சிற்றினங்களின் பரிணாம செயல் விளைவாக தோன்றுவை உயரிய சிற்றினம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.